அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பு வணக்கங்கள். ஜனவரி 10 முதல் 16 வரை உள்ள வாரத்திற்கான ராசி பலனை பார்க்கலாம். இந்த வாரத்தில் சந்திரன் ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 3 ராசிகளை கடக்க இருக்கிறார். குரு ரிஷபத்திலும், கேது கன்னியிலும், சூரியன் தனுசிலும் 14 பின் மகரத்திற்கு மாறுகிறார். ராகு மீனத்தில் இருக்கிறார். செவ்வாய் கடகத்தில் இருக்கிறார். புதன் தனுசில் இருக்கிறார். சுக்கிரன் சனியும் கும்பத்தில் இருக்கிறார். மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லோராலும் அனுசரித்து ஆனந்தமாக இருப்பீர்கள். வீடு மனை வாங்க விருப்பம் சிந்தனை தோன்றும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். பழைய கடன்கள் பைசலாகும். நண்பர்கள் முயற்சிகளால் உங்கள் திறமைகள் கோரிக்கை வெளிக்கொண்டு வரப்படும். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். பொருள் ஈட்ட ஆரோக்கியத்தை செலவழிப்பீர்கள். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி அன்பர்களை வழக்குகளில் சாதகமாக தீர்ப்பு வரும். ஆளுமை தன்மை வெளிப்படும். இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும். நண்பர்களால் தனவரவு ஏற்படும். குடும்பத்தில் விருப்பங்களும் தடைகளுக்கு பின் நிறைவேறும். மூத்தோரவினர் ஆதரவினால் போட்டிகள் சமாளிப்பீர்கள். தொழிலில் தரலாகவும் உண்டாகும். பெரியோர்கள் அனுகிரகம் உண்டாகும். நியாயத்திற்கு மாறான காரியங்களை தவிர்க்கவும். மிதுனராசி அன்பர்களை தொழிலில் கூட்டாளிகளால் செலவினங்கள் கூடும். கண்காணிப்பு தேவை. ஆரோக்கியம் மேம்படும். அரசு காரியங்களில் செலவும் விரைவும் கூடும். முயற்சிகளில் தடை ஏற்படும். பொருளாதாரம் பெருக்க பயணங்கள் செய்ய வேண்டி வரும். தொழிலில் குறுக்கு வழிகளை தவிர்க்கவும். கடகராசி அன்பர்களை தொழில் பதவி உயர்வு கிடைக்கும். வரவும் செலவும் சமநிலையில் இருக்கும். வருமான இனங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். உங்கள் உழைப்பு எதிர்பார்த்த பலனை தராது. துணையின் ஆரோக்கியம் மேம்படும். நீண்டதொரு பயணத்தை திட்டமிடுவீர்கள். சிம்மராசி அன்பர்களை தொழிலில் அலைச்சல் கஷ்டங்கள் நேரிடும். வருமானம் விருப்பங்கள் போல கிடைக்கும். நண்பர்கள் உதவியால் எல்லா காரியங்களும் நிறைவேறும். இழந்த பணத்தை திரும்ப எடுப்பீர்கள். வாக்குவாதம் வழக்குகளில் தீர்ப்புகள் தள்ளி வைக்கப்படும். கன்னிராசி அன்பர்களை தொழிலில் முன்னேற்றம், அரசு காரியங்களில் வெற்றி, ஆரோக்கியத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் பதவியை தக்க வைக்க செலவுகள் செய்ய வேண்டி வரும். திறமைகள் மதிக்கப்பட்டு வருமானம் பெருகும். பயணங்களை தவிர்க்கவும். துலாம் ராசி அன்பர்களை தொழிலில் சார்ந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். வருமான தடைக்கு பின் நிறைவேறி வரும் வருமானத்தையும் பண இழப்புக்கு வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக கையாள வேண்டும். அதிக பணத்தை கையில் எடுக்காமல் டிஜிட்டல் முறையில் செலவு செய்ய முயற்சியுங்கள். விருச்சிகம் அன்பர்களே, வாழ்க்கை துணை ஆதரவால் ஆதாயம் உண்டாகும். கடன்கள் திரும்பி வரும். திடீர் பணவரவு அரசு வழியில் கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும். உறவினருடன் ஒரு பயணம் செய்ய வேண்டி வரும். தனுசு ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டி வரும். வாழ்க்கை துணையினால் வருமானம் உண்டாகும். உபரி வருமானம் உண்டாகும். குடும்ப அங்கத்தினர்களின் வருமானமும் பணப்பழக்கத்திற்குள் வரும். சொகுசு பயணங்கள் செய்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தினர் திறமையால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மருத்துவ செலவு உண்டு. தொழிலில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வாக்கு சாதியத்தில் குடும்பத்தினரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களை மூத்தோரின் ஆசியால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் இனம் புரியாத கலக்கம் உண்டாகும். பதவி விருப்பத்திற்காக திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவீர்கள். வழக்குகளை இந்த வாரம் தவிர்க்கவும். குடும்ப அங்கத்தினால் ஏதாவது ஒரு வழியில் ஒரு சிறு கலகம் வரும். மீனராசி அன்பர்களை முயற்சிகள் விருப்பங்கள் நிறைவேறும். வழக்குகள் சாதகமான தீர்ப்புகளை தரும். அதிர்ஷ்ட பண வரவுகள் உண்டாகும். தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். வரவும் செலவும் சமநிலையில் இருக்கும். இந்த வாரமும் இந்த மாதமும் எல்லா நாட்களும் உங்களுக்கு இனி நாளாக அமைந்த செந்தர் முருகன் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், மலர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். கர்மத்தின் வழி உரைக்க அறம் செய்வோம். ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம். யான் பெற்ற பேறு இவ்வையம் பெறுவதற்கு இந்த வீடியோவை ரசித்து பார்த்த பிறகு
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.